ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் மாநகரம், கும்பகோணத்தில் இருந்து. இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு சூட்சம ரகசியம் சொல்ல போகிறேன், பார்த்துங்க. ஒரு பழமொழி உண்டு, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு. நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருந்திருப்பீங்க? எந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தால் கூட நம்ம மதியால், அதாவது புத்திசாலித்தனத்தால் ஜெயிச்சிடலான்னு. அது ஒரு 30% உண்மை தான். இருந்தாலும் அதுக்கான முழுமையான விளக்கத்தை இந்த பதிவில் பார்ப்போம். விதி என்று சொல்லக்கூடிய நீங்கள் பிறந்த லக்கணம், அந்த லக்கணம் சரியில்லை, லக்கணத்துக்கு எதுவுமே சாதகமாக இல்லை, இந்த ஜாதகமே வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஜாதகர் சொல்லும்போது, மதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் நின்ன ராசியை எடுத்து பலன் பார்க்க வேணும். இந்த மாதிரி சந்திரன் நின்ன இடத்துக்கு 2, 4, 7லையும் 6, 7, 8லையும் கிரகங்கள் தான் கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்க வாழ்க்கையில். அதனால தான் விதின்னு சொல்லக்கூடிய அந்த லக்கணம் சுத்தமாக வீணாக போனால் கூட மதியால் பொழைச்சிக்கலாம். அதாவது விதி வீணாக போனால் கூட மதின்னு சொல்லக்கூடிய சந்திர லக்கணத்தை வைத்து நம்மளோட ஜாதகத்தை கணித்து முன்னேறிடலாம். இதைத்தான் முன்னோர்கள் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதே போல் பாருங்கள், இந்த சந்திரன் சுபச்சந்திரனாக இருந்தால் அவரோட ஒளி நேர் 7ஆம் இடத்துக்கு மட்டும் இல்லை, அது சற்று திரிசூலம் மாதிரி ஒளியை பீச்சி அடிக்கிறதுனால அது 6ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் விழும். அதனால தான் பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு 6, 7, 8 கிரகம் இருந்தால் சந்திர அதியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்திரனோட பரிபூர்ண ஆசீர்வாதம் அந்த 6, 7, 8ஆம் இடத்துக்கு கிடைக்கும். அதனால தான் அதை சந்திர அதியோகம் அப்படின்னு ஜோசியத்தில் சொல்லுவாங்க. இது தேய்பிரை சந்திரனாக இருந்தால் இந்த யோகம் வேலை செய்யாது, இந்த யோகத்தினால பலன் இருக்காது. உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், அதில் லக்கணத்துக்கு எல்லா கிரகமும் மறைஞ்சி இருந்ததுன்னா, அப்படியே ராசிக்கு எந்த கிரகம்லாம் 4, 7, 10 இல்லை ராசிக்கு திரிகோணத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். இதைத்தான் விதி கெட்டுப்போனால் கூட, அதாவது விதி என்று சொல்லக்கூடிய லக்கணம் கெட்டுப்போனால் கூட மதி என்னும் சொல்லக்கூடிய சந்திர லக்கணத்தை வச்சு விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பலன் எடுத்து பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் ஒளிஞ்சிருக்கிற பல அரிய விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.